नमोस्तु शिवधारिण्यै सतं नमः नमोस्तु सुखदायिन्यै सुमुख्यै नमो नमः। எப்படியோ மேரேஜ் எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்புறம் பாப்போம். கணேஷ், நீ உண்மையில அதிர்ஷ்டசாலிப்பா. உன் கதைகளை வர்ணிப்ப கதாநாயகி அதே மாதிரி பொண்ணையே மனைவி அடைஞ்சிட்ட. கொடுத்து வச்சவன்பா. அப்படி பார்த்தா கணேசனுடைய மனைவி தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. தமிழ்நாடு புறாவும் தெரிஞ்ச பிரபல எழுத்தாளர் கணவன் அடைஞ்சிருக்காங்களே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை பாய். காலையில தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள ஹனிமூனுக்கு கிளம்பிட்டான். இனிமே நம்மள எல்லாம் எங்க கவனிக்க போறான்? வீட்டுக்கு வந்தா கூட பெட்ரூம்லயே இருந்துகிட்டு ஆளே இல்லைன்னு சொல்லுவான் போல. கரெக்டானே? நல்லடா, இவனே அறுத்துட்டு இருப்பான். டேய் கணேஷ், இவரோட ஃப்ரெண்ட் ராமசாமி இங்க புத்தக கடை வச்சிருக்காரு. வணக்கங்க. வணக்கம். நான் உங்களுடைய ஃபேன். உங்க மேரேஜை பத்தி பத்திரிகையில படிச்சேன். இது என்னுடைய சின்ன பிரசன்டேஷன். ஒண்ணும் கடையில ஒரு புக் கூட நிக்கிறது இல்ல, எல்லாம் வித்து போயிடுது. ட்ரெயின் வர லேட் ஆகுமா? இல்ல இல்ல, இப்ப வந்துடும். அதுக்கு நீ ஏன்பா அவசரப்படுற? நீங்கள் என்னை காதலிக்கிறேன் என்று சொன்ன போது 1000 ஆலய மணிகள் என் இதயத்தில் ரீங்காரமிட்டதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது பாபு. என் மனதின் மாய பிரதேசம் இன்று பிருந்தாவனமாய் மாறியதின் காரணம் காதல் என்ற வார்த்தையில் இருக்கிற காந்தம் தான். ஐ லவ் யூ பாபு. ஐ டு லவ் யூ. இதையே என் வாழ்நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று என் இதயம் துடிக்கிறது. ஆனால் வெட்கமும் பயமும் என்னை கோழையாக்கி விடுகிறதே பாபு.
சீனரிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? மழை கூட வரும் போல இருக்கு. ரொம்ப தாகமா இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட இடத்துல நீங்க இருக்கீங்க. ஐ எம் சாரி. பரவாயில்ல, உட்காருங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு கொடுக்கிற பெருந்தன்மை இருந்தா அதுவே போதும். ஐ எம் பாபு, போட்டோகிராஃபர். ஐ எம் கணேஷ். தெரியும், பிரபல எழுத்தாளர். மீட் மை ஒய்ஃப். வணக்கம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க கதைகளும் படிச்சிருக்கேன். உங்களை நேர்ல சந்திக்கிற சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. இப்ப என்ன சார் புதுசா கதை எழுதுறீங்க? ஒரு வார பத்திரிகையில எழுதி வந்த கதை முடிஞ்சது. இப்ப நான் ஒன்னும் எழுதல. பட் ஒரு 4-5 தீம் வச்சிருக்கேன். எதை எழுதலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்ல, என் கீ செயின் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அப்படியா? பரவாயில்ல, ஒரு விசில் அடிச்சா போதும், அது எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். விசிலா? வாட் யூ மீன்? இப்ப பாருங்க. இந்த கீ செயின்ல எந்த சாவியும் போட்டு வச்சுக்கலாம். சாவி தொலைஞ்சு போனா ஒரு விசில் அடிச்சா போதும், உடனே இந்த கீ செயின் விசில் அடிச்சா அது இருக்கிற இடம் உடனே தெரிஞ்சிடும். இட்ஸ் ரியலி ஃபண்டாஸ்டிக். கொடுங்க பார்க்கலாம். நோ சார், இது என் காதல் எனக்கு கொடுத்தது. இதை இன்னொருத்தர் தொடர்ந்து கூட நான் விரும்பல. ஓ சாரி. இவ்வளவு சென்டிமெண்ட் பார்க்குற அளவுக்கு டீப்பா காதலிச்சிருந்தீங்கன்னா உங்க காதல் வெற்றி அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பார்வையோட அர்த்தம் எனக்கு தெரியுது. கொஞ்ச நேர பழக்கத்திலே இப்படி கேட்கிறேன்னு நினைக்கிறீங்க. அதான் கதை எழுதுறதனோட வீக்னஸே. உங்களை மாதிரி பல பேர்ட்டு இருந்து கிடைக்கிற விஷயங்கள் நாங்க எழுதுற கதைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியும் சார், சமூகத்துல நடக்கிற அநியாயங்களை பத்தி துணிச்சலா எழுதுற புரட்சி எழுத்தாளர். என் காதல் கதை கூட எழுதுங்க சார். ரியலி? அப்படின்னா சொல்லுங்க, நிச்சயமா எழுதுறேன். ஆமா, அநியாயங்கிறீங்க, அப்புறம் காதலுங்கிறீங்க. ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லையா சார்? அதான் சார் என்னோட கதை. இது என் காதலுக்கு நடந்த அநியாயம். சொல்லுங்க. ஏன் மௌனம் ஆயிட்டீங்க? சார், ஹனிமூனுக்கு போற இந்த நேரத்துல நான் என் கதையை சொன்னா உங்க மனைவிக்கு பிடிக்குமோ என்னமோ. நோ, இப்ப ஒரு எழுத்தாளனோட மனைவி நிச்சயமா விரும்புவா. சொல்லுங்க சார். சார், சின்ன வயசுல இருந்து எனக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா அதுவே எனக்கு தொழிலா அமையும் நான் நினைக்கவே இல்லை. ஒரு போட்டோ ஸ்டுடியோல வேலைக்கு சேர்ந்தேன். இந்த போட்டோகிராஃபி தான் என் வாழ்க்கையையும் மாத்தி அமைக்கும்னு நான் நினைக்கல. ஒரு காம்படிஷனுக்கு அனுப்புறதுக்கு அழகான இயற்கை சூழல படம் எடுக்க நான் போன இடத்துல தான் முதல்ல அவளை சந்திச்சேன். என்னடா முடிக்கிற? போங்கண்ணே, காலையில இருந்து இங்கேயே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வேற இடமே கிடைக்கலையா? குளிர் அடிக்குதுண்ணே. டேய், போட்டோகிராஃபி பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சொன்னாலும் புரியாது. ஒழுங்கா வேலையை செய். இளமை ரகத்தில் இயற்கை
என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. விடுங்க விடுங்க. ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இந்த பொண்ணு தண்ணியில தத்தளிச்சதுண்ணே, காப்பாத்துனேன். அதுக்கு இந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்கண்ணே. தண்ணியில விழுந்த ஒரு பொண்ணையே அவன் காப்பாத்திருக்கான், அவனே அடிக்கிறீங்க? தள்ளி விட்டதே வந்தான். இல்லண்ணே, இந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியுமான்னு செக் பண்றதுக்காக தள்ளி விட்டேன். ஐம் சாரி, என் அசிஸ்டன்ட் சர்வன் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தள்ளி விட சொன்னது இவனா தாண்டி இருக்கும். மேடம் மரியாதை பேசுங்க. நான் ஒரு ஃபேமஸ் போட்டோகிராஃபர். சிங்காரம் போட்டோ ஸ்டுடியோனா மெட்ராஸ்ல தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. நான் வரேன். சிங்காரம் போட்டோ ஸ்டுடியோ. ஏய் என்கிட்டயே விளையாடுறானா? என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? எங்க இன்னும் பாதியை காணோம்? இதோ இருக்கு பாரு. என்ன என்ன இழிச்ச வாயன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கை வேற, காலு வேற, தலை வேற, உடம்பு வேற. என்ன என்ன இன்ஸ்டால்மெண்ட்லயா போட்டோ எடுத்து கொடுக்குறேன்? என்ன கிண்டல் பண்றியா? நான் யார் தெரியுமா? பெரிய பயில்வான். ஆனழகம் போட்டியில கப்பு வாங்கிட்டு வந்து ஸ்டுடியோல போட்டோ எடுத்த. நீ தானே போட்டோ எடுத்த? போட்டோ பார்த்தா தலைய காணா, பாதி உடம்ப காணா, கைய காணா, கால காணா. யோ, என் முதலாளியா பாதி பாதியா போட்டோ எடுத்த. என் முதலாளி நினைச்சா உன் ஸ்டுடியோ பாதி பாதியா பிச்சிடுவார். போலீஸா? வரட்டியா போலீஸ்? போலீஸ் கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு நான் நியாயம் கேக்குறேன். போலீஸ் உனக்கு நியாயம் சொல்லாது. உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள கொண்டுட்டு போய் போட்டோ போ. என்னையா? எதுக்கியா போடும்? எதுக்கே போடுமாவா? யானை குட்டி மாதிரி ஜட்டியோட தெருவுல தெரியுற நீ? யோ, என் முதலாளி ஜட்டியோட இருப்பாரு, ஜட்டி இல்லாம இருப்பாரு. அதை கேட்க நீ யாரியா? காவேரி பக்கமா போங்கடா. அண்ணே அண்ணே போடா அந்த பக்கம். அண்ணே வணக்கம். பாபன உள்ள இருக்காரு, அவர் வேணா போட்டோ எடுப்பாரு. அண்ணே இவர்கிட்ட என்ன போட்டோ எடுத்தீங்க? கேமராக்கே ஸ்பெல்லிங் தெரியாது. உள்ளதான் பாபண்ண இருக்காரு, அவர்கிட்ட எடுத்துக்கலாம்ல. உங்கடா நீங்களும் மாச்சு, நீங்க எடுத்த போட்டோவும் மாச்சு. எங்க முதலாளி வெளிநாட்டுக்கு போறாரு. ஆமா, நான் மலேசியாவுக்கு மல்யுத்த போட்டிக்காக போறேன். வந்து உங்களை பிச்சு பிச்சு வாடா போட்டோ எடுக்கிறானுங்க. யாரப்பா அவ? தலை நட்டவ, தொக்கு விழுந்தவ, பல்லு விழுந்தவ, இவளைகளை எல்லாம் வெளியில வச்சிடுற. நல்லா இருக்கிறவ, பர்சனாலிட்டி உள்ளவளை எல்லாம் உள்ள வச்சுக்கிற. யார் இது? வயசுக்கு தகுந்த மாதிரி தான். வச்சுக்க வச்சுக்க, நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். இந்த ரகசியம் எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன். அண்ணன் பார்த்த உடனே காதுல வந்துருச்சு. அப்படியா? கொண்டா 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 பாத்துருவோம். பொண்ணு மூக்கு முடியுமா? நல்லா தான் இருக்கிறா. ஆமா, ஊரு பேர் என்ன, யாரு என்னங்கிற விவரம் தெரியுமா? தெரியாது. கேட்கலையா? இப்படித்தான் ரொம்ப பேரு ஊர் பேர் தெரியாம காதலிக்கிறான், காணாமையும் போயிடுறான். அண்ணே நீ கவலையப்படாத, உனக்குன்னு எழுதி இருந்தா நிச்சயமா உன் கண்ணில் படுவா. ஏய் ராமா, எவ்வளவு இழுச்ச வாய சவுண்ட் கொடுக்கறான், இழுத்து போட்டு அமக்கு. சார் வாங்க 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 வாங்க. போட்டோ எடுக்கணுமா? இல்லீங்க, நான் ஒரு பத்திரிகை நிருபர். காலேஜ் பொண்ணுலாம் உண்ணா இருக்க போறாங்க. இன்னைக்கு பார்த்து எங்க போட்டோகிராஃபர் மட்டை அடிச்சான் சார். இன்னைக்கு பார்த்து உங்க போட்டோகிராஃபர் மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. இல்லீங்க, மட்டம் மட்டம். அப்படியா? போட்டோ எடுக்கணும், கொஞ்சம் பாபு வர சொல்லுங்களா? ஏன் நான் வரேனே? எதுக்கு? போட்டோ எடுக்க. சார் தயவுசெய்து பாபு வர சொல்லுங்க சார். என்ன சிவா, என்ன விஷயம்? முதல்ல கேமரா எடுத்துக்கிட்டு என் கூட கிளம்பு. தம்பி போட்டோ எடுக்க நான் போகட்டுமா? நீங்க போனீங்கன்னா கை காலு மூக்குன்னு பாதி பாதி தான் எடுப்பீங்க. இதனால நாளைக்கு அலர்ட்டா வரும். நானே போயிட்டு வரேன். ராமுவா, தொழில் கத்துக்கிட்டு வந்துடுறேன். மேடம், நீங்க இந்த காலேஜ் லீடரா? எஸ். நாங்க வானவில் பட்டியில இருந்து வர்றோம். உங்களை பேட்டி எடுக்கணும்.
நாங்க பத்திரிக்கையில பேர் வரணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கல. எங்களுக்கு இந்த மாதிரி பப்ளிசிட்டி எல்லாம் வேண்டாம். ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க்யூ. மிஸ்டர், ஏன் என்ன போட்டோ எடுத்தீங்க? மேடம் கோவப்படாதீங்க, அவர் எங்களுக்காக தான் போட்டோ எடுக்கிறார். என்ன மேடம் என்ன அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க? நான் தான் பாபு, போட்டோகிராஃபர், சிங்காரம் போட்டோ ஸ்டுடியோ. மேடம் இங்க பாருங்க, பப்ளிசிட்டி வேண்டாம்னு நீங்க சொன்னாலும் உங்க கோரிக்கை மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு தெரியணும் இல்லையா? நீங்க பேட்டி கொடுத்தா தானே நாங்க பப்ளிஷ் பண்ண முடியும். ப்ளீஸ். சரி, நோ ப்ராப்ளம். நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, கேளுங்க. உங்க பேர் என்னங்க? வித்யா. வித்யா. BA ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். உங்க கோரிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெண்கள்னாலே கேவலமா நினைக்கிறாங்க. பெண்கள் சமுதாயத்துக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. யூ see, விளம்பரத்துல, சினிமாவுல எதுல பார்த்தாலும் பெண்களை ஆபாசமா படம் எடுத்து அசிங்கமா போடுறாங்க. புனிதமான பெண்மையை வியாபாரமாக்குறாங்க. We strongly protest this exploitation of women. இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்க எதிர்ப்பை காட்டத்தான் இந்த போராட்டமே. எக்ஸலன்ட். நீங்க இது மூலம் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? உங்க பேட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வர்றோம். என்னடா பேட்டி இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்ட? எனக்கு இன்னைக்கு வேலை இல்ல. எனக்கு இருக்கே, என் மாமா பொண்ணு நேரம் ஊர்ல இருந்து வந்திருப்பா. நான் போகணும். தயவு செஞ்சு சீக்கிரம் பிரிண்ட் ரெடி பண்ணு. நான் வர்றேன். கொடுத்து வச்சவன். உனக்கு மாமேன்னு ஒருத்தன் இருக்கான். அன்னைக்கு நான் எடுத்த போட்டோல மட்டும் வித்யா பதியல, என் மனசுலயும் பதிஞ்சிட்டா. அவளோட கொள்கை, பேச்சு, துணிவு எல்லாமே எனக்கு வித்தியாசமா இருந்தது. அதுவே அவ மேல எனக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுத்தது. மறுபடியும் அவளை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு ஏங்க ஆரம்பிச்சேன். அந்த சந்தர்ப்பமும் வந்தது. வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க. அடா பாவி, தாலி கட்டிட்டியா? இன்ஸ்பெக்டர், இவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு வந்தவன். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பொறுங்க. அவர் கடத்தல, நான் தான் 2 பேரையும் சேர்த்து வச்சேன். இன்ஸ்பெக்டர், இவளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. அப்படி நினைச்ச உடனே யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது சார். சார், இவ என் ஃப்ரெண்டு. மேஜரான ஒரு பொண்ணுக்கு இஷ்டப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சட்டப்படி உரிமை இருக்கா இல்லையா? சட்டர்லி. இவளோட அப்பா பணத்துக்காக ஆசைப்பட்டு விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்க கட்டாயப்படுத்தினாரு. நான் தான் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுல என்ன சார் தப்பு? என்னையா, ஒரு மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. இங்க வந்து பார்த்தா மேட்டரே வேற மாதிரி இருக்கு. அது வந்து என்னையா, அது வந்து இது வந்து இந்த பொண்ணு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கா. அவ ஸ்தானத்துல நானே இருந்திருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பேன். மேடம், நீங்க நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. நான் வரேன். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் இருங்க, இவங்களை வாழ்த்துட்டு போங்க. நலமோடு இருக்கு. நம்ம குடும்ப மானமே ஒன்னால போச்சுடி. இதுல என்ன சார் மானம் போச்சு? உங்க பொண்ணு இவரோட ஓடி போயிருந்தா அப்ப மட்டும் உங்க மானம் போயிருக்காதா? சார், ஒரு பொண்ணு எவனை காதலிக்கிறாளோ அவனையே தான் கல்யாணமும் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு விருப்பம் இல்லாதவனுக்கு மனைவி ஆகுறதுல அர்த்தமும் இல்ல, நியாயமும் இல்ல சார். நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சாச்சு. பிடிவாதம் பிடிக்காம இவங்கள ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சார். ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் சார். ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதே நீங்க தானம்மா. ஐயோ, நான் சின்ன பொண்ணு. உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா நல்லா. ஒரு பொண்ணு எவனை காதலிக்கிறாளோ அவனையே தான் கல்யாணமும் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு விருப்பம் இல்லாதவனுக்கு மனைவி ஆகிறதுல அர்த்தமும் இல்ல, நியாயமும் இல்ல. உங்க காதலி கொள்கையில ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க போல இருக்க. அப்புறம் என்ன ஆரம்பிச்சு உங்க காதல்? நான் அவளை காதலிக்கிறது இது வரைக்கும் அவளுக்கு தெரியாது. நீங்க அதை சொல்லலையா? சொல்லல. அதை சொல்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவ என்னை எப்ப பார்க்க வருவாளோ, எப்ப என் கூட பேசுவாளோன்னு ஏங்கிட்டு இருந்தேன். மறுபடியும் வந்தாங்களா? வந்தா சார். அவ மறுபடியும் என்னை தேடி வந்ததுக்கு காரணம் நான் எடுத்த போட்டோ தான். Look, what is this? இந்த மாதிரி அட்வர்டைஸ்மென்ட்க்கு போஸ்ட் கொடுத்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? மேடம், என்ன இது? தெரியல, உன்னோட போட்டோ.
என் போட்டோவா? நான் கொடுக்கல மேடம். பின்ன உனக்கு தெரியாம போட்டோ எடுத்துட்டாங்களா? லுக் வித்யா, இது வரைக்கும் நம்ம காலேஜுக்கு நல்ல பேர் இருந்துகிட்டு இருக்கு. அது யாராலையும் கெட்டு போனதில்லை. ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெண்களை ஆபாசமா விளம்பரம் பண்றாங்கன்னு நீதானே உண்ணாவிரதம் இருந்த? ஆமா. இப்ப நீ ஏன் இப்படி போஸ்ட் கொடுத்திருக்க? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி மானம் கெட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, என்ன நம்புங்க. என் போட்டோ இதுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். உன் மேல இதுவரைக்கும் எந்த தப்பும் வந்ததில்லை. This is the first time. அதனால உன்னை 1 day சஸ்பெண்ட் பண்றேன். மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. No more explanations. Now we can go. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லா. எனக்கு தெரியாம போட்டோ எடுத்ததே தப்பு. அதுல என் போட்டோவை விளம்பரத்துக்கு வேற கொடுத்திருக்க, அது அதை விட பெரிய தப்பு. விளம்பரத்துக்கா? நானா? இத பாரு. இது நான் எடுத்த போட்டோ தான், ஆனா இதுல எப்படி வந்துன்னு தெரியாதே. உன்னால என்ன காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? இது என்ன என்ன இது? வாட் இஸ் திஸ்? இதையே நீ கையில வச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லு. இந்த போட்டோ யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? சொல்ற, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவன் எலும்பை எண்ணிடுவேன். இழுத்துட்டு வரேன், எலும்பு எண்ணுங்க. பாப்பா பாப்பா உங்க வீட்டுல இருப்பாரு, போய் கூப்பிடு. ஒன்ன தாப்பா. அடே காத வர்ற அருந்து போற அசிங்கமா இருக்கும். அண்ணே, இந்த ஆள் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நீங்களா? ஆமா தம்பி, ஒரு சோப்பு கம்பெனிக்காரன் கவர்த்தியா ஒரு பொண்ணு போட்டோ வேணும்னு கேட்டான். இந்த பொண்ணு கவர்த்தியா இருந்துச்சு, நான் தான் தம்பி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு கேட்கும்போது இந்த உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சொல்லி இருக்கலாமடா. இங்க விழுந்தது இங்க விழுந்திருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி உப்பி போயிருக்குமே. எப்படியோ என் காதல இடிச்சு தரமட்டமாக்கிட்டீங்க. கவலைப்படாத, மறுபடியும் செங்கல் சிமெண்ட் வச்சு பூசி கொடுத்துறேன். என்ன வளர்றீங்க? வளரலப்பா. உன் காதல் நிறைவேறணும்னா ஒரு நல்ல ஐடியா தர்றேன். உன் காதை கொடு. வித்யா, நேத்து நானும் ஜானும் போட்டோ எடுக்க போயிருந்தோம். அதான்டி அந்த ஆள் வேலை பார்க்குற போட்டோ ஸ்டுடியோவுக்கு. ஏய், உனக்கு ஊர்ல வேற ஸ்டுடியோவே கிடைக்கலையா? அந்த ஸ்டுடியோ தானே கிடைச்சது. மேல கேள்டி, நீ அவசரப்பட்டு அந்த ஆளை அடிச்சுட்ட. நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆள் உன் போட்டோ கொடுக்கல. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அந்த ஸ்டுடியோ ஓனர் தான் பாபுவுக்கு தெரியாம அந்த போட்டோவை கொடுத்திருக்காரு. அப்படின்னா அந்த ஆளு உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானடி? ஏன் ஒண்ணுமே சொல்லல? நீ எங்க சொல்ல விட்ட? அதுக்குள்ள அடிச்சிட்டியே. பாவண்டி அவரு. சிஸ்டர் சிஸ்டர், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? 2 விரல்ல ஒரு விரல்ல தேடுங்க. ஏன் தொடுங்க. ஐயோ, இப்ப அவர் தூக்குல தொங்கி இருப்பாருங்க. என்ன சொல்ற? எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப ரோசக்காரு. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வேலையை விட்டாரு. இப்ப தூக்குல தொங்குற முடிவுக்கு போயிட்டாரு. நாங்க எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம், முடியாது தூக்குறதா தொங்குங்கிறாரு. நீங்க வந்தீங்கன்னா காப்பாத்தலாம் மேடம். சீக்கிரம் போடி, சீக்கிரம் போய் அவரை காப்பாத்து. வாங்க போங்க, இதுக்கு சொல்றீங்க. வாங்க. பாபு, நான் சொல்றத நல்லா வச்சுக்க. இந்த ஆளு தான் உங்க அப்பா. சார், நடிப்புக்கு தாப்பா அப்பா. இந்த ஆளு ஊமை. அது உங்க அம்மா, கண்ணு குருடு. அது உன் தங்கச்சி, காலு நொண்டி. இந்த நேரம் பார்த்து உன் காதலி வருவா. அப்ப நீ தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கணும். அப்புறம் பாரு நடக்க போறத. இவங்க எல்லாம் கதறி கதறி அழுவாங்க. சார், இப்படி எல்லாம் போய் சொல்ல எனக்கு பயமா இருக்கே. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணன்னு சொல்லி இருக்கிறான். 4 பொய் தான் நம்ம சொல்றோம். சும்மா நடி.
நீங்க எல்லாம் ரெடி தானே? நான் பழம்பெரும் நடிகன். கிட்டத்தட்ட 3000 நாடகங்களுக்கு மேல் பாடியே நடித்திருக்கிறேன். ஆனரி வசனத்திலிருந்து அனல் கக்கு வசனம் வரைக்கும் எனக்கு அத்துபடி. ஊமை வேஷத்தை ஊதி தள்ளிடுவேன். ஆமாம், ஊமை வேடம் என்று சொல்லிவிட்டீர்கள். அதற்கு என்ன வசனம் என்று சொல்லவில்லையே. அறிவிருக்கா உனக்கு? ஊமைக்கு ஏதிய வசனம் வெறும் இதேதான். இந்தாமா, நீங்க குருடி, எங்க தடவுங்க பாப்போம். போங்க, எல்லா எதுக்கும் எனக்கு வெக்கமா இருக்கு. சரி சொல்லிட்டீங்க. இந்தாமா, இந்த தடவல் இல்லம்மா, குருடி மாதிரி நீங்க தடவணும். அப்படி 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 அப்படி. ஓஹோ, நீங்க அத சொல்றீங்களா? இந்த தடவல் போதும். ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா, நீ நொண்டி நடிச்சு காமி பாப்போம். அண்ணே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. உடம்பு தகுந்த மாதிரி மெதுவா ஓட்டி சீக்கிரம் பாப்பா. என்னப்பா கதவு திறந்துதானே இருக்க? சீக்கிரம் வாங்கப்பா. ஐயோ, நிலுங்க நிலுங்க. என்னங்க தூக்காதீங்க, கீழே இறங்குங்க. முடியாது. எனக்கும் மான ரோஷம் இருக்கு. நான் பண்ணாத தப்புக்கு நீங்க கை நீட்டி அடிச்சிட்டீங்க. அதுக்கு மேல நான் எதுக்காக உயிர் வாழணும்? என்ன தடுக்காதீங்க. நான் சாகணும் சாகணும் சாகணும். அண்ணே, சாகாதீங்கண்ணே. சிஸ்டர், பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களே, தடுங்க. ஐயோ ப்ளீஸ், சொன்ன கேளுங்க, கீழே இறங்குங்க. அப்பா, முடியாது முடியாது முடியாது. நான் தொங்கியே தீருவேன். என் மானமும் போச்சு, வேலையும் போச்சு, என் கேமராக்கு இருக்கிற வேலையும் போச்சு. இனிமே என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, யார் காப்பாத்துறது, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி தரேன். ப்ராமிஸ் சார். இப்ப தற்கொலை செய்யறத விட்டுடுங்க சார். அண்ணே, வேலை கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வேலை கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா எங்க வாங்கி தரேன்னு சொல்லவே இல்லையே. அது வந்து இத பாருங்க, நீங்க சொன்னதுனால தான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரியே வேலையை வாங்கி கொடுத்துருங்க. ஆமாப்பா, ஆனா என்ன வேலை, எப்படி வேலை? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. இது தெரியாது அண்ணே. அப்படியே நான் சாகணும், நான் சாகணும். மகனே மகனே, நான் சொல்றதை கேளுப்பா. எங்களை விட்டுட்டு போயிடாதப்பா. நிலுங்க நிலுங்க, குட் ஐடியா. நீங்க ஒரு போட்டோகிராஃபர். நீங்க எனக்கு போட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தா நானும் போட்டோகிராஃபி கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். கரெக்ட்? அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பளம்? இதுக்கு உங்களுக்கு மாசம் நான் என்ன கொடுக்கணும்னு சொன்னா அதை நான் கொடுக்கறேன். ஓகே? நான் என்னங்க கேட்க போறேன்? $4 தானே? சரி, நான் கொடுக்குறேன். எப்ப ஆரம்பிக்கலாம்? இப்பவே. இப்பவே வா. இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு உங்க காலேஜ் பக்கத்துல பார்க்கல. ஓகே. நல்லா இருக்கணுமா? ஆமா. பரவாயில்லைங்க, பரவாயில்ல, நான் வரேங்க. போயிட்டு வரேன், போயிட்டு வரேங்க.
குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். பாபு, ஒரு குட் நியூஸ். இந்த வருஷத்து காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் தான் போட்டோ எடுக்க போறேன். இதை எப்படியா சொல்றது? பின்ன எப்படி சொல்லலாம்? ஒரு மாசம் ஆச்சு இல்ல, எனக்கு கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கவே இல்ல. ஓ, அதுவா? அது கொடுக்க தானே இங்க வந்தேன். எடுத்துக்கங்க. இது இல்ல, நான் சொன்னது. பின்ன அன்னைக்கு 4 விரல் காமிச்சு 400 தானே சொன்னீங்க? நான் ரூபாய் சொல்லல. LOVE லவ். I love you வித்யா. பாபு, நான் வரேன். பாய். நீங்கள் என்னை காதலிக்கிறேன் என்று சொன்னபோது 1000 ஆலய மணிகள் என் இதயத்தில் ரீங்காரம் இட்டதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது பாபு. என் மனதின் மாய பிரதேசம் இன்று பிருந்தாவனமாய் மாறியதின் காரணம் காதல் என்ற வார்த்தையில் இருக்கிற காந்தம்தான். ஐ லவ் யூ பாபு, ஐ டூ லவ் யூ. இதையே என் வாழ்நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று என் இதயம் துடிக்கிறது. ஆனால் வெட்கமும் பயமும் என்னை கோழையாக்கி விடுகிறதே பாபு. அதனால் என் அப்பாவிடம் சொல்லி அவரை உங்களிடம் சம்மதம் கேட்க அனுப்புகிறேன், காத்திருங்கள். அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். ஏய், சும்மா ரெடி. மகாராணிக்கு வெக்கத்தை பாரு. ஆமா ஏண்டி, அவர் உனக்கு போட்டோ எடுக்க மட்டும்தான் கத்து கொடுத்தாரா இல்ல? போடு. இல்லனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கத்து கொடுக்கத்தானே போறாரு. ஏய், உன்னை ஏண்டா, இந்த ஊர்லயே நான் பெரிய மனுஷன், ஒரு நடிகை, என்ன கேட்காம நீங்கெல்லாம் எப்படா ப்ரோகிராம் பிக்ஸ் பண்ணலாம்? அது இல்லண்ணே, என்ன அது என்ன? நீங்க செய்யறத பாத்துக்கிட்டு இருக்க நான் என்ன ஊமையா? மூஞ்சி முகரக்கட்டைங்க. போங்கடா, உங்க சகவாசமே வேணாம். சே, முன்னெல்லாம் அரிசி வாங்கினா 1-2 கல்ல தான் போட்டு கொடுப்பான். இப்ப என்னடானா அரிசியில நிறைய கல்ல கொட்டி கொடுக்கறான். எப்படியாவது நான் உன்னை காதலிக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த ஐடியா தான். ச்சே, இப்படி பொய் சொல்லி என்ன ஏமாத்துற நீங்க நாளைக்கு என்னென்ன செய்வீங்களோ இது எனக்கு பிடிக்காது. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. வித்யா, வித்யா. Smile, please. கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல், நெஞ்சத்தை நீ தந்தால் காதல். கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல், நெஞ்சத்தை நீ தந்தால் காதல். என்னென்ன இன்பம் வாழ்க வாழ்கவே, மாலை தென்றலே மாலை கொண்டு வா, வேளை வந்ததே வாழ்த்து பாடவா. கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல், நெஞ்சத்தை நீ தந்தால் காதல். நினைக்க தெரிந்த மனம் மறக்க தெரிவதில்லை கவிஞரின் கவிதை. உயிரின் உறவு இது, உணரும் தருணம் இது, நடத்தட்டும் வயதை. நினைக்க தெரிந்த மனம் மறக்க தெரிவதில்லை கவிஞரின் கவிதை. உயிரின்
உயிரின் உறவு இது உணரும் தருணம் இது நடத்தட்டும் வயதை மாணிக்கத்தீவே மாலை பூவே காணக்கண் கோடி வேண்டும் தாயே பாணிப்பொந்தேகம் ஆனந்த வேகம் மாலை தென்றலே மாலை கொண்டு வா வேளை வந்ததே வாழ்த்து பாடவா கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீ தந்தால் காதல் பிடித்து பருவ படையெடுத்து ஜெயித்திடும் இனமே அபய குரல் கொடுத்து அழகு கரம் பிடித்து அடைக்கலம் மனமே உருவ கொடி பிடித்து பருவ படையெடுத்து ஜெயித்திடும் இனமே அபய குரல் கொடுத்து அழகு கரம் பிடித்து அடைக்கலம் மனமே தோற்றாலும் தேனே நான் தான் ராஜா ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்வேன் ரோஜா நேருக்கு நேராய் நெஞ்சத்தை பாராய் மாலை தென்றலே மாலை கொண்டு வா வேளை வந்ததே வாழ்த்து பாடவா கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீ தந்தால் காதல் என்னென்ன இன்பம் வாழ்க வாழ்கவே மாலை தென்றலே மாலை கொண்டு வா வேளை வந்ததே வாழ்த்து பாடவா ஏம்பா பாபு, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சார், நீங்க கொடுத்த ஐடியால தான் வித்யா என்ன வெறுத்துட்டு போயிட்டா. பாபு, கடவுளை இல்லைன்னு சொல்றவன் தான் கடவுளை பத்தி அதிகமா நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி வித்யா உன்னை வெறுக்கிறேன்னு சொன்னாலும் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. என்னமோ நீங்க ஏதோ சொல்றீங்க, மறுபடியும் அவன் முகத்துல எப்படி முடிக்க போறோம்னு தெரியல. நம்ம எங்க போச்சு? என்னடா இது? கால்ல பட்டுதா? பழிய விட. பாத்தீங்களா, உங்களை பார்த்த உடனே டயர் கூட கை நழுவி உங்ககிட்ட ஓடி வருது. மேடம், தினம் நீ இந்த வழியா தானே காலேஜுக்கு போறது. நான் உன்னை கவனிக்கிறேன், நீ என்ன கவனிக்கவே இல்லையா? மரியாதையா சொல்ல கையெடு. இவ்வளவு சீக்கிரமா கையெடுக்க சொல்வேன் நான் நினைக்கவே இல்லை. அப்படியா? யூ ராஸ்கல். என்னடி பணக்கார பையன்லாம் பல்ல காட்டுவேன், என்கிட்ட மாத்திரம் பத்திரி வேஷம் போடுறியா? சும்மா இருடி. போ போ, நீ எங்க போயிடுவேன் நான் பாக்குறேன். ஏன்பா அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ற? யார் அவன் புது குரல்? ஒண்ணும் இல்ல, அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓஹோ, அப்படியா? போடா. என்ன சொன்ன? மறுபடியும் இந்த வேலையை வச்சுக்காத.
ஜூலியட் 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னு இனிமே பார்ப்போம். மன்னிப்பு கேட்டார் ராஸ்கல். என்ன மன்னிச்சிருங்க. ரோமியோ போன பிறகு ஜூலியட்டின் நிலைமை என்னன்னு இப்ப பாப்போம். இப்படிதான். ஓகே. ஸ்மைல் ப்ளீஸ். சார், நீங்க எடுக்கிற போட்டோல தான் என் லைஃபே இருக்கு. ப்ளீஸ் நல்லா எடுங்க சார். உங்க போராடி தொட்டு வேற பேச்சு கிடக்கு. அம்மாடியோ பாருடியங்க, பல்ல காட்டி வேற சிரிக்கிறா. பாருடி, நல்ல பாருடியங்க. எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு உனக்கே பத்திட்டு வருது. என்ன இருக்கு, என்ன இல்லப்பா. ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நடந்துக்கிறத பார்த்தாதான் என் வயிறு பத்திட்டு எரியுதுடி. ப்ளீஸ் அங்க பாருடி. ஐயோ, கொஞ்சம் நின்னுடி வெட்டி கிடக்கு. தொட்டு தொட்டு வேற பேசுறா. அங்க பாருடி. அங்க பாருன்னா என்னையே பாத்துக்கிட்டு இருப்பாரா. உனக்கு அறிவு இருக்கா? அந்த பொண்ணு தொட்டு தொட்டு பேசுறால, இவருக்கு எங்க போச்சு அறிவு? இந்த ஆம்பளைங்கள சுத்த மோசண்டி. நீ அவரை லவ் பண்றதா இருந்தா நேர்ல போய் சொல்லு, என்ன கழுத்து இருக்காத. ஐயா, நான் எங்க லவ் பண்றேன்? அந்த ஆள் தான் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்தி சுத்தி வரா. அப்ப பேசாம வா. பொம்பளையா அவ கண்ணவிய உருப்பட மாட்டா. நாசமா போவ. மினிக்கிட்டு வந்துட்டா, மினிக்கிட்டு. என்னமோ பெருசா மொட்டை எடுக்கிறாங்களாம், பூ எடுக்கிறாங்களாம். ஒரு மனுஷன் சாக போகும்போது அவன் முக பாவம் எப்படி இருக்குன்னு யாராவது எடுத்திருக்கானுங்களா? ஏப்பா, இங்க ரொம்ப சீரியஸான கேஸ் யாருப்பா? இதோ இந்த ரூம்ல படுத்திருக்காரு அவர்தான். எந்த நேரமும் உயிர் போயிடும். அண்ணே, கை கொடுங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். சிஸ்டர், 1 மினிட். பேஷண்டோட நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப நேரம் தாங்காதுப்பா, பட்டுன்னு போயிடும். நிச்சயமா போயிடுங்களா? ஆமா, பிடிக்க சான்ஸே இல்ல. சரி, நீ யாரு? சிஸ்டர், எங்க மாமா. சில போட்டோஸ் எடுத்துக்கிட்டுங்களா? அழாதப்பா, அழாத. போட்டோ தானே எடுக்கணும், எடுத்துக்க. சரி, அழாதப்பா, அழாத. ப்ளீஸ், அழாதப்பா, அழாத. ஹலோ, how are you? என்னடா பண்ற? கொஞ்சம் அப்படியே இப்படி தலையை திருப்பு. நீ திருப்ப மாட்ட. 1 மினிட். லொகேஷன் ஷிஃப்ட். ஃபேண்டாஸ்டிக். டேப் அங்க எடுக்கணும். சரி இருக்கு. யோ, கை தூக்கியா, தூக்கியா. தம்பி, என்னடா பண்ற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? இன்னும் 15 நிமிஷத்துல நீங்க சாக போறீங்கன்னு டாக்டர் சார் சொல்லிட்டாங்க. நிஜமாவா? நீங்க சாக போறப்போ உங்க முகபாவம் எப்படி இருக்குன்னு இதுல படம் எடுத்து அகில இந்திய புகைப்பட போட்டிக்கு அனுப்பிச்சு நான் பரிசு வாங்க போறேன். நான் நிச்சயமா சாக போறேன்னு சொல்லிட்டாங்களா? நிச்சயமா சாக போறீங்க. இன்னும் 15 மினிட்ஸ். finish. அப்புறம் என்ன? டண்டன கிண்டனகன கிண்டண்டன கிண்டனகனக்கும் தண்டனக்காவர்ல சொல்லிட்டாங்களா? ஆமா. தம்பி, அண்ணே, எல்லா பக்கமும் போட்டோ எடுத்துட்டேன். இந்த கால் பக்கம் எடுக்கலையே. அத மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். கை கொடுங்க. போறதான் போறேன். அதுக்கு முன்ன ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போறேன்.
அப்பா எடுக்கிற? ஆமாண்ணே க்ளோஸ் அப் தான். கண்ணா லைட்டே இல்லையாம்மா, அந்த கதவை தர. விவரமான ஆளியா? லைட் பிரைட் ஆயிடுச்சு. அண்ணே கொஞ்சம் கிட்டவா ஸ்மைல், கிட்டவா ஸ்மைல், கிட்டவா ஸ்மைல், ஸ்மைல். தலைவர், ரத்த தானம் கொடுக்க வந்த 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 தலைவர், ரத்த தானம். அமைதி அமைதி. தம்பி வணக்கம். வணக்கம். நீ தானே போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர்? பார்த்தா தெரியாதா? இப்ப நீ என்ன பண்ற? நான் ரத்தம் கொடுக்கறத பெருசு பெருசா போட்டோ எடுக்கிறேன். போட்டோ பெருசா எடுக்க முடியாது சார், பிரிண்ட் தான் பெருசா போட ஐயோ முடியும். ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு எல்லா பத்திரிகையிலயும் எங்க போட்டோ பெருசு பெருசா வரணும், புரிஞ்சதா? கொஞ்சம் மெதுவா பேசுங்களேன், பக்கத்துல தானே இருக்கேன். பார்த்து போட்டோ எடு. இவெல்லாம் ரத்தம் கொடுக்கிற தலைவர். நான் ரத்த தானம் பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப டயர்ட் ஆயிடும்ல, அதனால குடிக்கிறதுக்கு ஆட்டுக்கால் சூப்பு ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி தலைவரே. இன்னொரு முக்கியமான விஷயம், என் உடம்புல இருக்குது 50 மில்லி ரத்தம் தான், அதனால பாக்கி ரத்தத்துக்கு ஆளுங்க ஏற்பாடு பண்ணிட்டியா? ரொம்ப பேரை பிடிச்சிருக்கேன். சத்தமா சொல்லாரியா? வாயா. ஏண்டி ஸ்டெல்லா, என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் ரத்த தானம் கொடுக்கறது நியாயம், நீ ஏண்டி கொடுத்த? உன்னோட பிறந்த நாளைக்கு நீ ரத்த தானம் கொடுக்கறது பெருசு இல்லடி, உனக்கு பதிலா வேற யாராவது ரத்த தானம் கொடுத்தா நீ 100 வருஷம் வாழ்வ. அப்படியா? அப்ப 5 தடவை கொடுத்தா 500 வருஷம் வாழ்வ. ஐயோ வேண்டாண்டி, 500 வயசு கிழவிய பார்க்கவே சகிக்காது. நீ வா போல. Many many happy returns of the day. இன்னைக்கு உன் பிறந்த நாள் தெரியும், அதான் ஒரு சின்ன பிரசன்டேஷன். உன் பிறந்த நாள் அன்னைக்கு யாராவது ரத்த தானம் பண்ணா உனக்கு புண்ணியம் வரும்னு உன் தோழி சொன்னதை நான் கேட்டேன். எனக்காக நான் பண்ணல, உனக்காகத்தான். ஒரு தடவை இல்ல, 3 தடவை. பாபு, என்ன காரியம் பண்ணிட்டீங்க பாபு? ஓ காட், ஒரு தடவை இல்லாம 3 தடவையா? வித்யா, ஏ வித்யா, ஹாய் ஹாய் பாபு, 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 என்னாச்சு பாபு? பாபு, நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பாபு, I love you. ஆனந்த கீதம் ஆரம்பமாகும், காலங்கள் யாவும் நம்மோடு பாடும். பூங்காற்று தாலாட்டும் அன்பே அன்பே, எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். கண்களின் பார்வை அம்புகள் போலே நெஞ்சினிலே பாய்வதும் ஏன்? அம்புகள் மீண்டும் பாய்ந்திடும் போது காயங்களும் ஆறியது. ஆறிடும் நெஞ்சம் தேறிடும் நேரம் தெரிந்தது.
அது போல இன்பம் எது கண்மணி பூங்காற்று தாளாட்டும் அன்பே அன்பே எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். ஆனந்த கீதம் ஆரம்பமாகும் காலங்கள் யாவும் நம்மோடு பாடும் பூங்காற்று தாளாட்டும் அன்பே அன்பே எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும் மாலை நன்னேரம் மாறிட வேண்டாம் மாங்குயிலே மாங்குயிலே காலங்கள் கூட மாறிட வேண்டாம் கண்மணியே கண்மணியே சூரியன் மேற்கினில் சென்றிடட்டும் சந்திரன் அங்கே நின்றிடட்டும் மேகங்கள் வானத்தில் நிலை பெறட்டும் கடலினில் கூட அலை நிற்கட்டும் உன்னோடு சேரும் ஒரு நேரமே என்றென்றும் இங்கே நிலையாகட்டும் பூங்காற்று தாளாட்டும் அன்பே அன்பே எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். ஆனந்த கீதம் ஆரம்பமாகும் காலங்கள் யாவும் நம்மோடு பாடும் பூங்காற்று தாளாட்டும் அன்பே அன்பே எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும் லா 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 லா. போச்சு. யோ அந்த வெள்ளக்கார பொண்ணை பாத்தியா டக்கரா இல்ல பின்னழகு டாப் ஆகிது. வயசுக்கு தகுந்த பேட்டாது அவ காதல விழுந்துட்டு உன்னை காலை பிடிச்சு கதர் எடுத்து போட்டுருவான். திமிங்கல ஒண்ணு தின்னுட்டு போயிடும். யோ அவளுக்கு தமிழ் தெரியாதியா? இப்ப பாரு ஒரு வழி பண்ற. போ தூக்கி போட்டு சதக்கு சதக்கு முதிக்க போறா. ஐயா 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 கத்த போற நீ. ஆர் இங்கிலீஷ்? நோ ஜெர்மனி. வசதியா போச்சு. அப்ப தமிழ் தெரியாது. உன்னை என்ன பண்ண தெரியுமா? கட்டி பிடிச்சி உதட்டோட உதடு கிஸ் அடிக்கணும். ஆமாண்டா நான் ஜெர்மனி நீ பெமானி. என்ன நினைச்சுக்கிட்டே உன் மனசுல மீசைய மழிச்சு மூணு அதுக்குள்ள பொம்பளை கிண்டல் பண்ற. டிராயர் பத்தான் போட தெரியாத சின்ன பையன் நீ என்னை கிண்டல் பண்ணி கிஸ் கொடுக்க போறியா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சோட பார்க்கல. கைதே கஸ்மாலம் கம்நாட்டி. அம்மா தாயே மன்னிச்சுக்கம்மா. இனிமே யாரையாச்சும் கிண்டல் பண்ணி செய்ய மாட்டேன். பழிச்சு போ சின்ன பையா. என்ன பாபு இது? பரீட்சை எழுதுற நேரத்துல வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களே. சும்மா இருக்க சொன்னா கேளுங்க பாபு ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பாபு இது? வெளியே போங்க. நீங்க இப்படி பண்ணா நான் பரீட்சையில என்ன எழுதுறதா? பாபு பாபுன்னு என் பேர் எழுது. சொன்னா கேட்க மாட்டேங்குது. முதல்ல வெளியே போங்க. போங்கண்ணா. நோ வெளியே போங்க. போங்கண்ணா. மரியாதையா சொல்ற வெளியே போங்க. முதல்ல முடியாது. முதல்ல வெளியே போங்க. என்னம்மா இது? என்னையே வெளியே போன்னு சொல்றேன். நான் இந்த ஹாலுக்கு எக்ஸாமினர்மா. சாரி சார். சீக்கிரம் எழுதுமா. எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். ஐயோ
பாபு பாபு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எந்தன் பாபுவின் பேர் சொல்லும் போதினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஏமா, பாரதியார் இப்படி ஒரு கவிதையை எழுதினதே இல்லையம்மா. இது பாரதியார் எழுதுனதுல இந்த பத்மா எழுதுற கவிதை சார். ஆஹா. பாபு பாபு என்னும் போதினிலே. ஏமா, இந்த கவிதையை நீதான் எழுதினியா? நான் எழுதல சார், நவீனா எழுதுனது. இது என்னோட கவிதை இல்ல சார், வித்யா எழுதினது. ஓஹோ. இப்ப புரியுதுமா நீ கனவு கண்டதுக்கு அர்த்தம். இந்த பாபு யாருன்னு தெரியுமா சார்? தெரியாது. எல்லாரும் ஏன் இப்படி கத்துறீங்க? எனக்கு காது கேட்கும். லவ்வரோ ரப்பரோ எல்லாரும் சீக்கிரம் எழுதி தொலைங்கம்மா, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். பாபு பாபு. என்ன வித்யா, நீ இன்னும் தூங்கலையா? ஆமா, உங்களுக்கு என்ன? என்ன ஈஸியா மறந்துட்டு தூங்கிடுவீங்க. ஆனா என்னாலதான் தூங்க முடியலையே. என்ன, உன்னை மறந்துட்டு தூங்குறேனா? இல்ல வித்யா, அந்த தூக்கத்துல வர கனவுல கூட நீதான் என் பக்கத்துல இருக்க. உன்னை அப்படியே அணைச்சு உதட்டுல முத்தம் கொடுக்கும்போது நீ வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டியே. ஆமா, எப்ப பார்த்தாலும் இதேதான். ஏ வித்யா, அப்ப இருந்து பாத்துட்டு இருக்க, வானத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலடா, இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் என் வித்யாவோட பேசிட்டு இருக்கேன். வித்யாவோட பேசிட்டு இருக்கீங்களா? என்னன்னே சொல்றீங்க? புரியல? புரியலையே. என் கையத்தோடு. என்ன பாபு, பேச்சே காணோம்? ஓ, தூங்கிட்டீங்களா? நான் தூங்கல வித்யா, இடையில ஒரு கரடி. பாபு என்னன்னு இதெல்லாம் எப்படி? எங்கேயோ ஒலிபரப்புற பாட்டு ரேடியோ மூலமா நம்ம கேட்கலையா? அது மாதிரி தாண்டி எங்கேயோ பேசுற அவர் குரல் மனசுக்குள்ளேயே எனக்கு கேக்குது. சரிம்மா, நல்லா பேசு, என்ன ஆள விடு. உன்னை விடவே மாட்டேன். ஐயோ விடுங்கண்ணே. முடியாது. இதுவும் நல்லா தான் இருக்கு. கைய விடுறா. ஐயோ பச்சை பச்சை குத்துலையோ பச்சை. அம்மா பச்சை குத்திக்குங்க, ஐயா பச்சை குத்திக்குங்க. காதலன் காதலி பேரை குத்திக்கலாம், காதலி காதலன் பேரை குத்திக்கலாம், தலைவர் பேரை குத்திக்கலாம், புருஷன் பொன்சாதி பேரை குத்திக்கலாம், பொன்சாதி புருஷன் பேரை குத்திக்கலாம். பச்சை குத்துலையோ பச்சை, பாம்பு பச்சை, நீல பச்சை, மஞ்ச பச்சை, பச்சை குத்துலையோ பச்சை. அட இவ்வளவு ஏன் தாயி, உங்க வீட்டு கணக்கு வழக்குகள் கூட குத்திக்கலாம். கைய நிட்டு தாயி. பேர் என்ன தாயி? பாபு. என்ன வித்யா, பட்டிக்காடு மாதிரி பச்சையெல்லாம் குத்திக்கிற? எவ்வளவுமா? 2 ரூபா சாமி. இதுக்கு ஏன் ஆள் தான் கிடைச்சாலும் உனக்கு? வா. பட்டிக்காடுனாலும் பட்டணம்னாலும் காதல் ஒண்ணுதானே பாபு. என் இதயத்துல பச்சை குத்த முடியும்னா அங்கேயும் உங்க பேரை குத்திருப்பேன். பாபு, இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்ல. இந்த இடமே ஒரு வித்தியாசமா இருக்கே. அதான் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? வித்தியாசமானது மட்டும் இல்ல, விசேஷமான பழக்கமும் ஒண்ணு இங்க இருக்கு.
இந்த கோயிலுக்கு பெரும்பாலும் வரவங்க நம்மள மாதிரி காதலர்கள் தான். காதலி இந்த விளக்க கையில எடுத்துக்கிட்டு படிக்கட்டு ஏறி கோவிலுக்கு போவா. மேல வரைக்கும் தீபம் அணையாம இருந்தா காதல் நிறைவேறும். ஆனா தீபம் அணைஞ்சிட்டா வாங்க. ஏங்க நானும் தீபத்தை எடுத்துட்டு போய் பார்க்கட்டுமா? ஏன் வித்யா அணைச்சிட்ட? இல்ல, ஒருவேளை இது தானே அணைஞ்சிட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. முடியாது முடியாது. இப்படி அழற குழந்தை மாதிரி பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. வா, சாமிய மனசுல நினைச்சுக்கோ. வா வா போலாம். நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். திரும்பி வர 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் உங்களை பிரிஞ்சு என்னால எப்படி இருக்க முடியும் தெரியல. உன்னை பிரிஞ்சு என்னால மாத்திரம் இருக்க முடியும் நினைச்சியா? ஊர்ல இருந்து சீக்கிரம் வந்துருவல்ல. வா சாமி கும்பிடலாம். வா. என் ஞாபகமா கையில பச்சை குத்தி இருக்க. உன் ஞாபகமா எனக்கு ஒண்ணுமே கொடுக்கவே இல்லையே. என்ன அது? நீங்க ஒரு தடவை விசில் அடிங்க. நானா? அடிங்களே. யோ, விசில் அடிங்க பார்க்கலாம். நீங்க விசில் அடிச்சீங்கல்ல, அதுக்கு பதிலா என் இதயத்துல விசில் அடிக்கிறங்க. அப்படியா? ஆமா. குடு குடு குடு. இருங்க இருங்க, நானே எடுத்து தரேன். இத பாருங்க, இந்த செயின்ல சாவியை மாட்டிக்கணும். சாவியை எங்கேயாவது தொலைச்சிட்டா ஒரு விசில் கொடுத்தா போதும். பதிலுக்கு அது விசில் கொடுத்துரும். அது இருக்கிற இடத்த நமக்கு காட்டி கொடுத்துருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பார்க்கும்போது உங்களுக்கு என் ஞாபகம் தான் வரணும். நான் புறப்படுறேன். டைம் ஆச்சு. பை. பாய். என்ன சார் உங்க கதையை சொல்லிட்டு வந்து பாதியிலே நிறுத்திட்டீங்க? என் காதலே பாதியிலே நின்னு போன கதை தானே சார். உங்க வித்யா லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாங்களா? அவங்கள சந்திச்சீங்களா? வித்யா வரல. ஊருக்கு போன இடத்துல அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற செய்தி தான். கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இவ்வளவு தூரம் உயிருக்குறா பழகிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதான் சார் எனக்கும் தெரியல. சச்சா, ரொம்ப கொடுமையா இருக்கு இல்ல வித்யா? ஏன் சார், ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோமா? எனக்கு வேண்டாம். வித்யா, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். பாபு, நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன மறந்துருங்க பாபு. பிளீஸ் பாபு, பிளீஸ். வித்யா, வித்யா, நீ என்ன மறந்துட்டேன்னு நெஞ்சில கை வச்சு ஒரு தடவை சொல்லு. நான் இப்பயும் உன் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுறேன். உன்னால முடியாது வித்யா, அது எனக்கு தெரியும். நீ இல்லாம
என்னால எப்படி வித்யா வாழ முடியும்? ஆனா இப்ப நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாயிட்டேன் பாபு. இருக்கலாம், ஆனா நீ இன்னும் முழுசா என் மனசுலதான் இருக்கிற வித்யா. வித்யா, நான் ஒரு நிச்சயமான முடிவோட தான் வந்திருக்கேன். இந்த ட்ரெயின் விட்டு இறங்குறப்ப உன்னோட தான் இறங்குவேன். இல்லைன்னா என் போனம் தான் இறங்கும். சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? வாயா சொல்லு, எவ்வளவு நேரம் ஆகுது? எப்ப கொண்டாட சாப்பாடு? பசி உயிர் போதியா? குடியா? இந்தாங்க. வாடா சாப்பிடுங்க. நிக்கியா? ஏங்க நீங்களே யானை கணக்குல இருக்கிறீங்க. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா அங்கங்க புடிச்சுக்காது. இது வாய்வு. இங்க கொட்டி. கரெக்ட். டாக்டர் சொன்னாரு உருளைக்கிழங்கு சாப்பிடாத வாயுன்னு. நான் தான் சபலத்துல தாக்க நீட்டிட்டேன். இந்தா சொல்லிருக்கல வச்சுக்க. இன்னும் இத்த போய் துணு கடைக்கிறீங்களா? கொலாப்சிக்கு, அதாவது கொழுப்பு சத்து நிறைய இருக்குது. இதுல ஆயில் வந்து பலவித ஆயில் கலந்து இருக்குது. இதை துண்ணாத. டாக்டர் சொல்லிருக்கிறாரு. சொல்லிருப்பாரு. வச்சுட்டு என்னங்க இது? இது வந்து கண்ட பருப்புல செஞ்சுது. வயிற்றுல எங்கனாச்சும் குத்திக்கினாக்கா. ஆமா, இத பத்தி டாக்டர் சொல்லலையா? சொல்லிருக்காரு. என்ன பண்ண சொல்ற? வச்சுது. ஐயோ, என்னையா இது காரா கரணில செஞ்சுது. நீ துணுடாத, தொண்டையில போய் கார்ல எடுக்கணும். இது டாக்டர் சொல்லலையே, நீ சொல்லிட்டே இல்ல. இந்த என்னங்க இது? வெறுஞ்சோறு துண்ணலாமா? சக்கரை வியாதி இல்ல வரும். இத டாக்டர் சொல்லு. டாக்டர் சொல்லிருக்கிறாரு. என்ன பண்ண சொல்ற? ஏயா தண்ணியா குடிக்கலாமா? தாராளமா குடிச்சுக்க. எங்க இருக்குது? குடிச்சுக்க. வாய படிச்சாலும் படிக்கலாம், தண்ணிய படிக்காத அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிக்கிறாங்க. என்ன இருக்குதா? அப்படி பாத்துக்கிறாரு. ஆமா, சாப்பாட்டுக்கு துட்டு எங்க? எவ்வளவு? 13 ரூபாய் 50 காசு ஆச்சு. அப்படியா? இந்தா, இதுல 15 ரூபா இருக்குது. எடுத்துக்கிட்டு பாக்கி சில்லறை கொண்டா. ஏங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடை நான் கொண்டாந்து இருக்கிறேன். அடப்பாங்க, டிப்கா இதை வச்சுக்கிறேன். இது என்ன பண்றது? என் அசிஸ்டன்ட் வருவான், அவங்க கொடுத்தாச்சு. மறந்துட்டேன், வர்றேன். என்ன சார் யோசனை பண்றீங்க? என்னமோ யோசிக்கிறேன், ஆனா என்னன்னு எனக்கே தெரியல. நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. உங்க சாப்பாட்டே அவன் சாப்பிட்டு விட்டு உங்ககிட்ட 15 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுல டிப்ஸ் வேறன்னு சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு புரியலையா? அப்ப நான் சாப்பிடலையா? அவன் உங்களை சாப்பிட விட்டா தானே? அப்ப ஏமாத்திட்டான். ஐயோ, பசிக்குது. குடுமா, இத மாமாவுக்கு கொடுக்கலாம். இதையாவது சாப்பிடுங்க. இனிமேலாவது அவன் எதுக்கு நீங்க சாப்பிடாதீங்க. ஹலோ கணேஷ், மை நேம் இஸ் மோகன். ஹலோ. ஹலோ சார். நாங்க உங்க விசுறீங்க. உங்க கதைகள் நான் பைத்தியம் சார். சார், உண்மை கதைகளை எழுதுறதுல உங்களை மிஞ்சி ஆளே கிடையாது சார். உலகம் பத்திரிகையில நீங்க எழுதுறீங்களே தொடர்கதை சாக போறவன் பிரமாதம் சார். ரொம்ப தேங்க்ஸ். ஏ சார், இன்னைக்கு காலையில் தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? ஆமாங்க. ஹனிமூனுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமா. நீங்க எங்க? இதே ட்ரெயின் தான் சார், அடுத்த கம்பார்ட்மெண்ட். இறங்குறப்ப அவசியம் மீட் பண்ணுவோம். ஆமா சார், வர்றேன். 1 மினிட். ஆட்டோகிராஃப்.
தேங்க்யூ சார். ஓகே சார். சார் மறுபடியும் மீட் பண்ணுவோம் சார். ம் ம். உங்க வித்யாவே நினைச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காதல் அனுபவமே இல்லாத என்ன விட காதலிச்சு தோல்வி அடைஞ்ச நீங்க பரவாயில்ல சார். ஏன் சார் உங்க வாழ்க்கையில நீங்க காதலிச்சதே இல்லையா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? என்னோட கதைகளை எல்லாம் படிச்சுட்டு எல்லாரும் எனக்கு காதல்ல ரொம்ப பெரிய அனுபவம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் வாழ்க்கையில கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் காதலிச்சதே இல்லை. ஆனா இப்பதான் ஒருத்தரை நான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா சார், காதலிச்சு கல்யாணம் பண்றதை விட கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறத ஒரு தனி சுகமே இருக்கு. அதுல காதல் தோல்வியே ஏற்படாது. ஏன்னா நான் காதலிக்கிறத என் மனைவியை தானே. என்ன சார் தூங்கிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, ஏதோ கற்பனை. வித்யா, உங்க அம்மா ஆசையோட செஞ்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிடு. வேண்டாம். ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து ஒண்ணு கூட சாப்பிடல, சாப்பிடு. இல்ல எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம்னா எனக்கும் வேண்டாம். மிஸ்டர் பாபு, கல்யாணத்துக்காக எங்க அத்தை ஆசையோட செஞ்சு கொடுத்துருக்காங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. வித்யா பாத்தியா, நீ வேணாம் சொன்னதுனால இப்ப எங்க 2 பேருக்குமே கஷ்டம். ப்ளீஸ் சாப்பிடு. இந்த சாப்பிடு. மிஸ்டர் பாபு சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? இந்தா தண்ணி குடி. யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. புருஷன் நீங்க பக்கத்துல இருக்கும்போது வேற யார் நினைப்பாங்க? ஆனா இப்ப சொல்ல முடியாது சார். இந்த காலத்துல பொம்பளைங்க மனசுக்குள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. என்ன பாக்குற? பொய்க்கு இன்னொரு பேர் தான் பொம்பளை. நடந்த இதெல்லாம் பொய்யாக்கிட்டு நல்ல மாதிரி நடிச்சா இல்லன்னு ஆயிடுமா? பாபு, ஐம் சாரி கணேஷ். உங்ககிட்ட பழகின உரிமையில உங்க மிஸ்ஸஸ் கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அதிர்ச்சி கொடுத்தா உடனே விக்கல் நின்னுடும் சொல்லுவாங்க. பாருங்க, உங்க மிஸ்ஸஸ்க்கு விக்கல் நின்னு போச்சு. சாரி மேடம், என்ன மன்னிச்சிடுங்க. சாப்பிடுங்க. விக்கல நிறுத்த இப்படி ஒரு வழி இருக்கா? நம்ம அடுத்த கதையில் நுழைச்சிட வேண்டியதுதான். இங்க வராதீங்க. ஓகே. பாபு சொன்னா கேளுங்க, என்கிட்ட வராதீங்க. கையெடுங்க.
நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை நம்பி தனியா வந்த என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்ககிட்ட பழகிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். என்ன பாபு பயந்துட்டீங்களா பாபு? திடீர்னு அதிர்ச்சி கொடுத்தா விக்கல் நின்னு போயிடும் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, நான் கொடுத்த ஷாக்ல விக்கல் நின்னு போச்சு. போச்சு. வித்யா சாப்பிடல? இல்ல போதும். கொஞ்சம் ஒதுங்கா. உடம்பெல்லாம் ரொம்ப தொல்ச்சியா போச்சு. ஆமா, லீவுக்கு ஊருக்கு போறியா? ஆமாங்க. ஆமா, அரை டிக்கெட் ஏற்றியா ஃபுல் டிக்கெட் ஏற்றியா? ஏங்க? இல்ல, பால்வடி முகமா இருக்குது, அதனால கேட்டேன். இடுப்பு நோவு 20 வருஷமா இருந்துகிட்டு என் உசுர வாக்குது. என்னங்க அங்க அப்பா, இது 10 வருஷமா இருக்குது. ஐயோ பாவம். கல்யா கொஞ்சம் பிடிச்சு விட. ஏங்க, உங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லி அமைக்க விட சொல்றதானே? என்னங்க சம்சாரமா? ஏங்க அழுவீங்க? சம்சாரம் இருந்தா உன்னை ஏன் கண்ணு நான் புடிச்சு விட சொல்றேன். ஏங்க கல்யாணமே ஆகலையா? கல்யாணம் ஆயிடுச்சியா? கல்யாணம் ஆன உன்ன ஒருத்தவங்க ஓடி போச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஓடுனதே போலீஸ்காரங்க கூட தானே. ஐநாவதான் கேட்கணும். கேட்டு சொல்லு. சரி, கொஞ்சம் ஒழுங்கா. அதுங்களா இப்படிவா. அப்படி தள்ளி அப்படிதான். இது ஒண்ணு போனா என்கிட்ட விடு. இதை வச்சுக்கா, மூஞ்ச தொடச்சுக்கா. நான் பாத்துக்கிட்டா? சரிங்க. பத்மா, அங்க அங்க பத்மா அமுக்குற மாதிரியே அமுக்குறப்பா. உனக்கு அக்கா இருக்குதா? இல்லையே, சும்மா கேட்டேன். இந்த சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம், என்ன சுகம்? சின்ன சின்ன முத்து நீரிலே வேகம் வண்ண வண்ண கோலம் போடுதே. சின்ன சின்ன முத்து நீரிலே வேகம் வண்ண வண்ண கோலம் போடுதே. பூமி எங்கும் ஈரம், நேரம் காதல் நேரம். பூமி எங்கும் ஈரம், நேரம் காதல் நேரம். பூவிருக்கு தேனிருக்குதா அஞ்சு நெஞ்சமே. சின்ன சின்ன முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுது. சின்ன சின்ன
முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுதே. முத்துக்களா முல்லை முத்துக்களா கொட்டட்டும் கொட்டும் மழை. முத்தங்களா மோக யுத்தங்களா முத்தட்டும் அன்பு கலை. நீரில் ஆடும் போது இன்பம் இன்பம், நேரில் காணும் போதும் இன்பம் இன்பம். தேரில் ஏறுகின்ற தெய்வம் தெய்வம், தேடி இங்கு வந்த செல்வம் செல்வம். உன்னை தொடும் என்னை தொடும் தண்ணீருக்கும் காதல் வரும். சின்ன சின்ன முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுதே. கள்ளுக்குள்ளே என்னென்ன சுவை சேருது. வானதேவன் பூவை தூவ தூவ, பூமி தேவி மாலை சூட சூட. ஆசை வெள்ளம் எங்கும் ஓடு ஓடு, ஆடை ஜன்னலாகி போக போக. சின்ன சின்ன சின்னங்களில் சிக்கிக் கொண்டாய் வண்ணங்களில். மேனியின் மேகலை தோழியாய் நம்மை சேர்த்து வைக்க காத்திருக்கு. சின்ன சின்ன முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுதே. பூமி எங்கும் ஈரம் நேரம் காதல் நேரம். பூமி எங்கும் ஈரம் நேரம் காதல் நேரம். பூவிலிருந்து தேனிருக்குவா அன்பு நெஞ்சமே. சின்ன சின்ன முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுதே. சின்ன சின்ன முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுதே. அங்க பாட்டு எழுத்தாளர் கணேஷ், வாங்கடி அவர்கிட்ட போய் பேசிட்டு வருவோம். நாங்கெல்லாம் உங்க ஃபேன்ஸ் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். உங்க மேல எங்களுக்கு ரொம்ப கோவம் சார். ஏமா? பின்ன என்ன சார், புதுசா ஒரு கதை எழுதினீங்களே, கல்யாண பொண்ணுன்னு கதை, அநியாயமா கல்யாணி கொண்டுட்டீங்களே சார். நான் என்னமோ பண்றது? நான் எழுதுனது கற்பனை கதை இல்லையே, கற்பழிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட உண்மை கதை. அவளுக்கு ஏற்பட்ட முடிவை தான் எழுதியிருக்கேன். சார் சார், அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் எங்க கூட வாங்க சார். உங்க கூட ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுறேன் சார். பாபு, இவங்க கம்பல் பண்றாங்க, மறுக்க முடியல. மறுக்கிறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதை வித்யாட்ட கொடுத்துருங்க. நான் அடுத்த ஸ்டேஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வாங்க போலாம். அவரோட ஃபேன்ஸ் அவரை கட்டாயப்படுத்தி அடுத்த கம்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் அவர் வரமாட்டார். இப்ப சொல் வித்யா, எனக்கே துரோகம் பண்ண. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க பாபு. நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. பாபு, அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க என்ன வழி அமைச்சது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது பாபு. ஐயா ஐயா, சீக்கிரம் வாங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா. என்ன ஐயர இந்த நேரத்துல? நம்ம கோவில யாரோ 4-5 பேர் இடிச்சிட்டு இருக்காங்க ஐயா. தடுத்த என்ன அடிச்சு விரட்டிட்டாங்க ஐயா. நீங்க உடனே வாங்கய்யா.
என்னது கோயில் அடிக்கிறாங்களா? என்னங்க உடனே புறப்படுங்க. இருடி, இப்ப நான் போய் என்ன பண்ண போறேன்? இப்படி சொன்னா எப்படின்னா நீங்க வந்தா தடுத்துடலாம். யோ, நான் போறதுக்குள்ள கோயில முழுசா இடிச்சிருவாங்க. பொழுது விடியட்டும், யாருன்னு விசாரிப்போம். நீங்க இந்த ஊருக்கே பெரிய பணக்காரர், கோவிலுக்கும் தர்மகர்த்தாவும் கூட. நீங்களே இப்படி சொன்னா எப்படின்னா? போய்யா, கோயில் அடிச்சா வேற கோயில் கட்டிக்கலாம். நேரம் கட்ட நேரத்துல வந்து தொல்லப்பட்டுக்கிட்டு நாளைக்கு விசாரிச்சுக்கலாம். போய்யா போய்யா, நாளைக்கு பாத்துக்கலாம். ஈஸ்வரா, ஏங்க கோயில் இடிக்கிறாங்களா? அதை கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. கோயிலை இடிக்க சொன்னதே நான் தாண்டி. நீங்களா? ஆமா, 4-5 நாளைக்கு முன்னாடி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை கேட்டு 4-5 பேர் வந்தாங்களா? வந்தாங்க. அதுக்கு நீ பணம் கொடுத்தியா? கொடுத்தேன். அது நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. மறந்துட்டுங்க. நான் மறக்கலடி. நீ பரம்பரை பணக்காரி, ஓ சொத்துலதான் எனக்கு இந்த அந்தஸ்து வந்துச்சுன்னு அடிக்கடி குத்தி காட்டுற. ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னும் எப்படிடி உன் இஷ்டத்துக்கு பணத்தை எடுத்து கொடுத்தா உனக்கு இன்னும் பணக்கார திமிர் இருக்குன்னு தானே அர்த்தம்? உனக்கு என்ன பத்தி தெரியுமில்ல? நீ செஞ்ச தப்புக்கு ஒண்ணு செய்யல. நீ பணம் கொடுத்த கோயில ஆள வச்சு இடிச்சிட்டேன். எங்க அப்பா கிட்ட ஊரே கை கட்டி நினைச்சேன். காரணம் அவரோட முரட்டுத்தனம். எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாருன்னு தெரிஞ்சது அம்மா கிட்ட நம்ம காதலை பத்தி சொன்னேன். அடிப்பாவி, உங்க அப்பா உனக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மா, நீதாம்மா இதை எப்படியாவது அப்பா கிட்ட எடுத்து சொல்லு. என்ன பாபுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணுமா ப்ளீஸ். பார்வதி, பார்வதி, கண்ணை துடைச்சுக்க, அப்பா வராங்க. ஏண்டி, வீடு பூரா தோரணம் கட்டி நல்லா அலங்காரம் பண்ணி வை. வான வேடிக்கை மைக் செட்டுக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும். நாதஸ்வர கச்சேரிக்கு நம்ம சுந்தரமூர்த்தியே கூப்பிடுவோம். சுத்தப்பட்ட 18 கிராமத்துல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பணும். என்னடி எப்படி முடிக்கிற? நாளைக்கு நம்ம வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல, நம்ம பொண்ணு வித்யாவுக்கு. பையன் யாரும் நீ கேட்கவே இல்லையே, பெரிய ஆளு. இந்த கதையெல்லாம் எழுதுவாரு கணேஷ், அவர்தான். நம்ம கருமாத்தூர் கிராமம் இல்ல, அதான் அவருக்கு சொந்த ஊர். நான் எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நாளைக்கே வெத்தலை பாக்கெல்லாம் மாத்திக்கலான்ட்டேன். என்னடி நான் பாட்டுட்டே இருக்க, நின்றுட்டே இருக்க? ஆக வேண்டிய காரியத்தை கவனி. வந்து நம்ம வித்யா பட்டணத்துல ஒரு பையனை காதலிக்கிறாளா? அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவன் பேரு கையில பச்சை குத்திக்கிற அளவுக்கு பைத்தியமா இருக்கா. அப்படியா? ஆமாங்க. அவனை விட்டுட்டு நீங்க சொல்ற மாப்பிள்ளைய அவளால எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் சரிதான். மடி, உன் கைய கொஞ்சம் காட்டுமா. பாபு நல்ல பேரா தான் இருக்கு. இவன் தான் மனசுல இருக்கானா? ஆமா, இதை குத்தும் போது உனக்கு வலிச்சிருக்குமே. நீ ஏன் பொண்ணாச்சே, வலிச்சிருக்காது. அப்ப இதுவும் வலிக்காது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நிச்சயா தாயி பாக்கு வெத்தலை எல்லாம் மாத்தியாச்சு. நான் சொல்ற மாப்பிள்ளைய தான் இவ கட்டிக்கணும். மீறி அந்த பய யாரவன்? பாபு. அவன் மேல ஆசைப்பட்டா இவ்வளவு ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவனை சுட்டு பொசிக்கிடுவேன். உன் பொண்ணுக்கு நல்ல வார்த்தையா சொல்லி வை. உங்க அப்பா என் கழுத்துல கட்டி இருக்கிறது தாலி கயிறு இல்ல, தாம்பு கயிறு. ஆமா, அவர் என்ன மனைவியா நினைக்கல, மாட்டு தொழுவத்துல இருக்கிற மாடத்தான் நினைக்கிறாரு. அது என் தலைவிதி. இத பாருமா, உன் வாழ்க்கையும் என்ன மாதிரி ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ இப்பவே இங்க இருந்து புறப்பட்டு போயிடு. உன் பாபுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க இருந்தாலும் சந்தோஷமாயிருமா. அப்பா வந்துட போறாரு, புறப்படு. பாப்பா, இத பாருமா, நீ எங்க இருக்கிறன்னு தப்பி தவறி கூட எனக்கு லெட்டர் போடுறாது. இல்ல, நீ இருக்கிற இடம் தெரிஞ்சா
உன் பாபுவை உங்க அப்பா உயிரோட விட்டு வைக்க மாட்டாரு. அம்மாடி எழுந்துடா, அப்பா வந்துட போறாரு. எழுந்துரு, போயிட்டு வாமா. போமா போமா. நீ எங்கேமா வந்த? நீ போமா, போய் அந்த பாபுவை கல்யாணம் பண்ணிக்க. ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏன் பார்வதி, அவளை அனுப்பி வச்சது நீதானே? உன் உடம்பெல்லாம் மண்ணெண்ணெய் ஊத்தி இருக்க. இப்போ ஒரு தீக்குச்சியை பத்த வைக்க போறேன், பக்குன்னு பத்திக்க போற, கருகன பழங்கழுங்காட்டம் ஆயிடுவ. பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போன அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு ஊர்ல சொல்லிடுவேன். நீ ஏமா என்ன நிக்கிற? என் பத்தினி பொண்டாட்டி இவ்வளவு நிக்கிறியா? பாருமா பாரு. அம்மா ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. அப்பா உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். அம்மா ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு அவங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. அம்மா மேல உனக்கு அத்தனை பாசமா? அப்ப நான் சொல்ற மாப்பிள்ளை கழுத்து நிட்டுறியா? நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. பாபு, நான் இப்ப இன்னொருத்தருக்கு மனைவி. வித்யா, வித்யா, அழறது அர்த்தமே இல்ல. இங்கிருந்து போயிடலாமா? இந்த நிமிஷம் வரைக்கும் நீதான் என்ன விரும்புறவங்கிறது உன் புருஷனுக்கு தெரியாது. தெரியும், ஆனா அவனுக்கு தெரியுங்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரியாது. அந்த கணவன் தனக்கு தெரியுங்கிறத அவங்க கிட்ட காமிச்சிக்கவே இல்லை. ஏன் சார், அந்த கணவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உண்மை அவனுக்கு தெரியுமா சார்? தெரியாது. அந்த காதலன் சொன்ன கதையை கேட்டுதான் கணவனே புரிஞ்சுக்கிட்டான். சூழ்நிலை 3 பேரையும் சேர்த்து வச்சு விளையாடிடுச்சு. இந்த கதையை எப்படி சார் முடிக்க போறீங்க? நான் என்னைக்குமே வாசகர்கள் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவன். உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. அவ்வளவு தூரம் காதலிச்சவனை விட்டுட்டு புருஷனோட எப்படி சார் சந்தோஷமா வாழ முடியும்? அவ புருஷனே அவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா நியாயம். அது எப்படி சார் நியாயம்? 1000 இருந்தாலும் புருஷனை விட்டுட்டு கால் நோட போனா நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். சார், என்ன முடிவுன்னு நீங்களே சொல்லுங்க. கதை புத்தகமா வெளிவரும், அப்ப படிச்சு தெரிஞ்சுங்க. ட்ரெயின் நின்னுச்சு. உங்க அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வர்றேன். சார், கடைசியா ஒரு கேள்வி. இந்த கதைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நினைக்க தெரிந்த மனமே. தேங்க்யூ சார். என்னடி யோசனை ரொம்ப பலமா இருக்கு? ஆமா, நீ காதலிக்கிறே ரமேஷ், அவரை பத்தி உங்க வீட்டுல ஏதாவது சொல்லிருக்கியா? இல்லடி. சீக்கிரம் சொல்லுமா, இல்லன்னா உனக்கும் அந்த வித்யாவோட கதிதான். எங்க போயிட்டு வரீங்க? புக்ஸ் வாங்க போனேன். என் ரசிகர்களோட பேசிட்டு இருந்ததுல எனக்கு நேரம் போனதே தெரியல. உங்க கதையை கூட அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு நல்ல முடிவை சொன்னாங்க.
என்னைக்கு இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதா நியாயம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, என் முடிவு என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏன் அவசரப்படுறீங்க, புக்கு வந்த உடனே படிச்சு தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டேன். மிஸ்டர் பாபு, இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இந்த மெழுகுவர்த்தியை நான் ஏத்தி வச்சிருக்கேன். உங்க கதையில நீங்க சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்குள்ள இது அணைஞ்சிட்டா அவ உங்களுக்கு கிடைக்க மாட்டான். அணையாம இருந்தா நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பான். பாபு, ஏன் அணைச்சிட்டீங்க? அப்படி ஒருவேளை அதுவும் அணைஞ்சு போனா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதான் அணைச்சிட்டேன். என்ன இவ்வளவு கோலையா இருக்கீங்க? உங்க காதலி மாதிரி. கொட்டிடு எல்லாத்தையும் கொட்டு. ஏண்டா இவ்வளவு முருங்காவா உனக்கா? இந்த வயசுல சாப்பிடக்கூடாது கண்ணியா. கோச்சிடு உருளைக்கிழங்கு வச்சுக்கோ. யாரும் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிடாதீங்க. யாரும் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிடாதீங்க. சாம்பார் சாப்பிடாதீங்க. அதுல விஷப்பள்ளி விழுந்துருச்சு. விஷப்பள்ளி? முருங்காய் சாம்பார்ல விஷப்பள்ளி விழுந்துச்சா? யார்கிட்ட கதை அழுகிறா? அதுக்கெல்லாம் வேற ஆள். ஆமா, ஒரு முருங்காய் எழுத்தான், அதுல எலும்பு இருந்துச்சு. காய்ச்சி முருங்கால எப்படி எலும்பு வரும்? வராது. ஐயோ, நான் பள்ளிய துண்ணுட்டேன்ல. ஐயோ, நான் செத்துருண்ணா. நான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. ஐயோ, ஆண்டாளி, பத்மா, யோசினா, அம்மா, ஐயோ, யாரும் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிடாதீங்க. ஒரு ஆள் கூட்டாரு. பாபு, முதலா உங்க வித்யா உங்களை காதலிக்க ஆரம்பிச்ச இடத்த எழுதிட்டு இருக்கேன். அவ கூட பாடின பாட்டை கொஞ்சம் பாடினீங்கன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். பிளீஸ். எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். ஆனந்த கீதம் ஆரம்பமாகும். காலங்கள் யாவும் நம்மோடு பாடும். பூங்காற்று தாலாட்டும் அன்பே அன்பே. எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். பார்வை அம்புகள் போலே நெஞ்சினி
பாய்வதும் ஏன் அம்புகள் மீண்டும் பாய்ந்திடும் போது காயங்களும் மாறியதே ஆறிடும் நெஞ்சம் தேறிடும் நேரம் இருந்தது ஏனோ உறவு நெருங்கிடும் போதும் நீங்கிடும் போதும் மயங்குவதேனோ என் மனது இரு நெஞ்சின் துன்பம் இது காதல்தான் அதுபோல இன்பம் எது கண்மணி ட்ரெயின் நிக்கிறதுக்கு நேரம் நெருங்கிருச்சு. உங்க கதையை எழுதிட்டு இருந்தனா அது பாதியோட நிக்கிறத விரும்பல. அதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த முடிவையும் முடிவு பண்ணிட்டேன். சார், இப்ப நான் அவளை மறந்துட்டேன். நீங்க மறந்தாலும் அவ மறக்கலன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் காலம்பூரா நரகத்தை அனுபவிக்கும்படி ஆயிடும். உங்க வித்தியா உங்க கூட வாழ்றதுதான் எனக்கு தெரிஞ்ச நியாயம். அந்த புருஷன் கௌரவமா ஒதுங்கி நின்னு அவளை காதலனோட தான் சேர்த்து வைக்கணும். உங்க சிரிப்புக்கு அர்த்தம் புரியுது. எழுதுறதுக்கு நல்லா இருந்தாலும் அப்படி எந்த புருஷன் தான் பொண்டாட்டியை விட்டு கொடுப்பான்னு தானே நினைக்கிறீங்க? வித்யாவை நான் விட்டு கொடுக்குறேன். சார், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே கேட்க நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல உங்க வித்யா வேற என் வித்யா வேற தான் நினைச்சேன். ஆனா உங்க புனிதமான காதலுக்கு மத்தியில இந்த கணேஷ் குறுக்க நிக்க விரும்பல. அழைச்சிட்டு போங்க. என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் வித்யாவை எப்படியாவது அடையணுங்கிற முடிவுல தான் ட்ரெயின்ல ஏறினேன். ஆனா நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் முடிவையும் மாத்திக்கிட்டேன். பாபு, நான் ஒரு ரைட்டர். கதை வேற வாழ்க்கை வேற நினைக்கல. அவ கழுத்துல தாலி கட்டின காரணத்துக்காக அவ உணர்ச்சியையும் கட்டி வச்சுட்டத அர்த்தம் இல்ல. கழுத்துல என்னையும் நெஞ்சில உங்களையும் சுமந்துக்கிட்டு அவ கஷ்டப்படுறத விட அவ உங்களோட வாழ்றதா நியாயம். சார், இதுக்கு அவங்களோட முடிவு பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் முடிவை நான் வித்யா கிட்ட சொல்லிட்டேன். தப்பு சார், இது வித்யாவோட வாழ்க்கை பிரச்சனை. பாபு, அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சார் விடுங்க. சார், வித்யா, தாலிங்கிற உறவை தவிர வேற எந்த உறவுமே நமக்குள்ள கிடையாது. அதுவும் ஒரு நாள்ல ஏற்பட்டதான். ஆனா பாபு வாழ்நாள் பூரா உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான். நீ இல்லாம அவனால வாழவே முடியாது. அதனால நீ பாபுவோட வாழ்றதா நியாயம். அது மட்டும் இல்ல வித்யா, நான் எத்தனையோ கதைகளுக்கு புரட்சிகரமான முடிவு எழுதியிருக்கேன். அதை எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. கதையில மட்டும் அப்படி எழுதிட்டு உன் விஷயம் பூரா தெரிஞ்ச இந்த நேரத்துல
நீ எனக்கு தான் சொந்தம் நான் நினைச்சா என்னை விட கூட யாருமே இல்லை. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க எங்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டீங்க, பதிலுக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்? ஏண்டா டேய், வாரம் எங்க தலைவரை பத்தி தப்பு தப்பா எழுதுறேன், அதுல வேற தொடரணும் வேற போடுறேன். ஏண்டா நீ உயிரோட இருந்தா தானே தொடரும், உன் வாழ்க்கை இப்ப முடிக்கிறேன். நீங்க என் கதைக்கு ஒரு முடிவை எழுத பாத்தீங்க, ஆனா ஆண்டவனா பார்த்து நான் நினைச்ச முடிவை எழுதிட்டேன். நீங்க 2 பேரும் இனிமேதான் சந்தோஷமா இருக்கணும். நீங்க அழுதுகிட்டு இருந்தா என் சாவுலே அர்த்தம் இல்ல. நீங்க 2 பேருமே சிரிக்கணும். ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ். ப்ளீஸ்